ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னி இன்ஜினியர்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஜாப் அப்டேட்ஸ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னி இன்ஜினியர்னு குடுத்துருக்காங்க. இது வந்து சாஃப்ட்வேர் ரோல் கிடையாது அப்படின்னு அவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர். ஸோ கட் ஆஃப் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மினிமம் 60% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க அகாடமிக்ஸ்ல. ஸோ 10th 12th யூஜி நீங்க எது பண்ணியிருந்தாலுமே அதுல மினிமம் 60% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்லாக்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2023 2024 பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒன்லி 2023 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2023 2024 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2023 2024 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்து 2023 2024 பேட்சாக இருந்து எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இல்லாமல் நீங்கள் 60%க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.25 எல்பிஐ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஹச்ஆர் இன்டர்வியூ செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து பெங்களூர் ஆஃபீஸில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹச்ஆர் இன்டர்வியூ வந்து பெங்களூர் ஆஃபீஸில் வந்து கூட அவங்க அட்டன் பண்ண சொல்லலாம். ஸோ எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு இமெயிலில் தான் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மார்க் ஷீட் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அவங்க ஆன்போர்டிங் அப்போ கேட்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டும் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனல் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லா மெயிலுமே வரும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் சிட்டி டவுனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் 10th% 12th% டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ பர்சன்டேஜும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் டிகிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஹையஸ்ட் டிகிரி வந்து அண்டர் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஹையஸ்ட் டிகிரியோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் என்ன பிரான்ச்சில் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிரான்ச்சில் பண்ணியிருந்தீங்களோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் அவுட் இயரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேக்லாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அரியர்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு அரியர்ஸே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 0ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபுல் நேம் இருக்கும் இல்லையா, அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் காலேஜ் நேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் காலேஜ் லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து மந்த்ஸில் இந்த இடத்துல நீங்கள்
டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர ஏதாவது அடிஷ்னல் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை ப்ரீஃபாக டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.